Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம அஜய் தமிழ் நான் உங்களோட ரஞ்சித் வந்தாச்சு. யூடியூபர் சீரிஸ்னு பேசிகிட்டே இருந்தோம்ல. ஸோ இன்றைக்கி யூடியூபர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ், திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் யூடியூப் சீரிஸ். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும், ஷார்ட்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் இது ஒரு யூடியூப் சீரிஸ். ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் இன்பிட்வீனில் எனக்கு தோன்றது சொல்லுவேன். பட் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஸ்கெடியூல் இருக்குது, அதை தாண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஓகே, யூடியூப் சீரிஸ் யாரையாக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க மட்டும் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். மற்றவங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதுன்னா நீங்கள் எப்பயும் போல் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ யூடியூப் சேனல் சரியா, ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 12 வீடியோ இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நமக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், ப்ளஸ் அதுக்கு நமக்கு என்னென்னலாம் நீட் அப்படின்றத பார்க்க வரோம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் பண்ண போகிறவங்கன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் இல்லையோ, பிடிக்கணும். சரி, அந்த கண்டென்ட் பிடிச்சா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸாக இருக்கட்டும், இல்லை சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அடுத்து மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ இந்த கண்டென்ட் எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்ற கண்டென்ட் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வீடியோஸ்க்கு மேலே சரக்கு தீர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். ஸோ ஃபோர்த் விஷயம், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணால் போதும். இது எல்லா யூடியூபரும் சொல்கிறது தானே அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது ஒரு மந்திரம் மாதிரி. இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் சுமூகமாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஒன்று டெக்கி வருதா, நீ டெக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது இல்லாமல் நானும் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன் வேறு சேனல்ஸில். ஓகே கைஸ், உங்கள்கிட்ட கண்டென்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும். சரியா? ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது நிற்காது. ஸோ ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் நமக்கு வந்து ஸ்டாக் இல்லைனா கூட டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து டெக் சேனல் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்கிட்ட கண்டென்ட் இல்லைன்னா நான் வீடியோ போட மாட்டேன். இல்லைனா இப்போ மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் இல்லைனாலும் ஏதோ ஒரு கண்டென்ட்டை வீடியோ போடுவாங்க. பட் நம்ம சேனலில் அது போட மாட்டோம். ஸோ நிறைய குறை சொல்கிறதுக்காக சொல்ல, இதுதான் ப்ராக்டிக்கல். அவங்களுக்கு தேவை ஏதாவது பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர்ஸை என்கேஜாக வச்சுருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. சிக்ஸ்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல், அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷனுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தொட முடியாது. சரியா? ஓகேவா? ஸோ 7th விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெக் சேனல் பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போ முடிவு பண்ணிங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த முடிவை கைவிட்டுருங்க. பிகாஸ் டெக் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லியன் சேனல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ வேறு யூனிக் டேலண்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆன் ஸ்க்ரீனாக பண்ணணும், கேமரா பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நெவர், அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாமே நாங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஓகே, சரியா? என்ன உங்களுக்கு வந்து இப்போ டெக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வேறு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை தாண்டி உங்கள்கிட்ட நல்லா பேசுவீங்க, நல்லா சிங்கரு, நல்லா என்ன சொல்கிறது, காமெடி பண்ணுவீங்க, அப்புறம் நல்லா ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்டிவாக இருப்பீங்க, லைக் வீலாக் பண்ணுறீங்க, இல்லை ஃபுட்டி. ஸோ இது எல்லாமே விஷுவல் இம்பேக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினெட்லி வி கேன் டூ தட் எவ்ரிதிங். சரியா? எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகே, 8th விஷயம். ஸோ இந்த 7 விஷயங்கள் வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த 8வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல். சரியா? ஸோ இந்த யூடியூப் சேனலில் அப்படி என்ன தான்டா பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு கண்டென்ட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்டான விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். சரியா? யூடியூப் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் இன் த வேர்ல்டு. ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 50,000 வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் என்கேஜாக தான் இருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி. அப்புறம் நிறைய யூடியூபர்ஸை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? 8 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. 9வது விஷயம், இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ தெரில அப்படின்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்கள் எல்லாக்கிட்டையும் இருக்கும். நீங்கள் பிரத்யேகமாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அது ஒன்லி ஃபார் யூடியூப் பர்பஸ். அதாவது அது எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன நேம் செட் பண்ணுறீங்களோ தட் வில் பி ஒன்லி அப்பியர் ஆன் யுவர் கூகுள் அக்கௌண்ட். சரியா? ஸோ அது மட்டும்தான் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து அப்பியர் ஆகும். ஏன் இங்கிலீஷில் அப்பப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி சப்டைட்டில் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், நார்த் இந்தியனாக இருக்கட்டும், அவங்களாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இப்போ இங்கிலீஷ்லேயும் அப்பப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ பி கான்ஃபிடென்ட், யூ மஸ்ட் ஹேவ் அ கூகுள் அக்கௌண்ட். சரியா? ஸோ கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை யூ ஹேவ் டு ஒன்லி யூஸ் ஃபார் யூடியூப் பர்பஸ் தானே. நீங்கள் அதை எதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரி, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஒதுக்கிக்கோங்க.
ஓகே டன். ஸோ இப்போ இந்த யூடியூப் அக்கௌண்ட் சரியா, ஓகே ஒரு கூகுள் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குப்பா, இதான் நான் யூடியூப்பில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பை லாகின் பண்ணோன்னே இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். டூ மோர் வித் யூடியூப், சைன் இன் யூடியூப் அண்ட் ஃபார் கமெண்டிங் எல்லாத்துக்குமே சரியா. நீங்கள் யூடியூப்பை ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரஞ்சித் எஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ அதுதான் இந்த ரஞ்சித் எஸ் சரி, அதுதான் இங்கே வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம், சேனல் க்ரியேட் பண்ணலாம். யுவர் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கோங்க, ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஓகேவா, யுவர் சேனல் சொல்லி ரஞ்சித் எஸ்ன்னு இருக்குது, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, நிறைய சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். யுவர் சேனல் இது கொடுத்துக்கோங்க. ஹவ் யூ வில் அப்பியர், நீங்கள் எப்படி அப்பியர் ஆகணும், என்னவா அப்பியர் ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் என்னவா அப்பியர் ஆகணும், அதுக்கு நீங்கள் என்ன சேனல் நேம் வைக்கணும்னு விரும்புகிறீங்க சரியா. ஸோ இந்த அப்லோட் பிக்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூபோட ப்ரொஃபைலு ஓகேவா. இந்த அப்லோட் பிக்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேக் அ ஃபோட்டோ, சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஃபோட்டோவாக உங்கள் யூடியூப் சேனலுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ எப்படின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ தான் அது சரியா, ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான். ஓகே, நேம் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா, எடிட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ரஞ்சித் எஸ் அப்படின்றத நான் அழைக்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போ இங்கே தான் நான் சேனல் நேம் செட் பண்ண போகிறேன். 0/50 என்னென்னா கேட்டிங்கன்னா இந்த 50 கேரக்டர்ஸ்க்குள்ளே உங்கள் சேனல் நேம் இருக்கணும் ஓகேவா. ஸோ இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சேனல் நேம் வந்து இப்போ நீங்கள் லென்த்தியாக வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் ஆர்ஜே தமிழ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சேனலுமே பார்த்தீங்கன்னா லென்த்தி ஒன்று தான். இப்போ தமிழ் டெக் பார்த்துருப்பீங்க, ஸோ டெக் தமிழாக பார்த்துருப்பீங்க, C4 E-Tech தமிழ். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 லெட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் சரியா. C4 E-Tech தமிழ் சரியா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் ஒரு 20-25 தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்டாக உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தட் வில் பி அப்பியர் சரியா. ஸோ அந்த ஷார்ட் நேமாக இருக்கும்போது தான் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ உங்கள் சேனல் நேம் வந்து நீங்கள் எது ரிலேட்டடாக பண்ண போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வந்து தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன், என்ன நேம் கொடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே டன். இப்போ நான் ஆர்ஜே ரஞ்சித்து இந்த சேனலுக்கு நேம் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3 லெட்டர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஜே சரி திருப்பி கேபிட்டல் ஆர் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே உங்களுக்கு ரீட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பட் அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆர்ஜே ரஞ்சித்துன்னு கொடுத்துட்டேன். இது எனக்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 9 லெட்டர்ஸ் தான் வந்திருக்கேன். நேம் 7, ஆர்ஜே இது 9 ஓகேவா. ஸோ விசிபிள் டு ஆல் யூசர்ஸ் ஆன் யூடியூப். யூடியூப்பில் இருக்க மில்லியன் பேருக்குமே உங்கள் சேனல் விசிபிள் ஆகும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிச்சுக்கோங்க. கிரியேட் சேனல் சரி இவ்வளோ தான். இப்போ நான் கிரியேட் சேனல் கொடுத்துட்றேன். சேனல் கிரியேட்டட் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே வந்துட்டிங்க. ஹோமு, வீடியோஸு, ப்ளேலிஸ்ட்டு, சேனல்ஸு, அபவுட்டு ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜே ரஞ்சித் இருக்கு இல்லையா. ஓகே டன். இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்படின்ற ஐக்கானில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் சேனல் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்துக்கோங்க. அப்டேட் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அப்டேட் பண்ணல அப்படின்னா, இல்லை கரண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிறது வேணாம்னு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்டேட் சேனல் பேனர், சேனலுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கணும். அந்த பேனர் வந்து யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் ஸோ மோர் சப்ஸ்கிரைபர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க, அவங்களும் உங்கள் சேனல் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஆட் அ டிஸ்கிரிப்ஷன் சரியா.
இங்கே வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் எதை பற்றி அப்படின்றத எழுதணும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ ஆர்ஜே ரஞ்சித்னு வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், பப்ளிக் கண்டென்ட் தான் பேச போகிறேன் இந்த சேனலை அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி என் பேர் ரஞ்சித் சரியா. ஃபஸ்ட்டு உங்களோட அபவுட் நீங்கள் வந்து ஷியோராக எழுதிக்கணும் சரியா. என் பேர் ரஞ்சித் சரியா. நான் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கண்டென்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதிடுறேன் என்னை பற்றி. ஓகேவா, நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃபார் காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியாஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தாச்சு, எதை பற்றி பேச போகிறோன்றதும் மக்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரி நான் 169 கேரக்டர் தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் 1000 கேரக்டருக்கு. ஓகே கொடுத்துடலாம். இந்த யூடியூப் சேனல் நேம் இருக்கு இல்லையா, இதை ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வேணான்னு தோணுதோ அப்போல்லாம் மாற்ற முடியாது. ஸோ 3 monthsக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் மாற்ற முடியும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி. ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக வச்சுக்கணுமான்னு கேட்குது. ஆனில் தான் இருக்குது. ஸோ கீப் ஆல் மை சேவ்டு பிளேலிஸ்ட், நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட்டெல்லாம் பர்சனலாக காமிக்கணுமானா எஸ். ஓகேவா, இது அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சேனல் டன் சரியா. நேம் க்ரியேட் பண்ணியாச்சு, ஸோ டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல், அதாவது இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா சேனல், ஸோ இதுக்கு டெய்லியுமே வீடியோ போடணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு இல்லை ஜென்ரல் நாலேஜ் பற்றினா டெய்லியும் 2 நாளைக்கு ஒரு தடவை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுங்க. அப்படி நீங்கள் டெக்கு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் டெய்லியுமே போட முடியாது, கண்டென்ட் இருக்காது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ இல்லையோ நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்களோட லைஃப் வந்து அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பேசிக்காக நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ இந்த சேனல் நம்ம எப்படி மற்றவங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ். ஸோ இங்கே வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது வீடியோஸ், ப்ளேலிஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ் இன்றைக்கி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு சாப்டர் 1 எப்படி வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் வேணும், அண்ட் யூடியூப் சேனலில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ப்ரொஃபைலோ இல்லை நேமோ செட் பண்ணுறது அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நேம் செட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செட் பண்ணணும். அதாவது ஒன்றுமே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப ஷார்ட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டரான ஒரு வியூ கிடைக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.